அரிதினும் அரிதாக ஏதாவது ஆங்கில மருத்துவர்கள் உங்களுடைய இந்த முறையை ஒப்புக்கொண்டோ ஆதரிச்சோ சொல்லியிருக்காங்களா? அரிதினும் அரிதாக இல்லை சார். நான் இப்போ ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் டீனாக இருந்தார் டாக்டர் குணசேகரன். நான் தஞ்சாவூரில் இருக்கும்போது அவர் சிவியர் செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸில் பாதிக்கப்பட்டு அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி உள்ள குஷன் வைக்கணும். ஆங்கில மருத்துவப்படி குஷன் வைக்கும்போது கழுத்துக்கு கீழே உணர்வு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அவருக்கு தெரியும். அவர் எங்கிட்ட வந்து இதை குணமாக போனார். குணமானதுக்கு அப்புறம் சார் அவருடைய நண்பர்கள் தானே அங்கே உள்ள ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம், எம்டி எம்எஸ் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 15-20 டாக்டர்ஸ் அழைச்சிட்டு வந்துட்டார் ட்ரீட்மெண்ட்டுக்கு. அவங்கெல்லாம் எங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்க தஞ்சாவூரில். அவங்கெல்லாம் என்னை வந்துட்டு அவங்கெல்லாம் பிளான் பண்ணி என்னை வந்துட்டு ஒரு சீஃப் கெஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து என்னை ஒரு கெஸ்ட் ப்ரொஃபஸராக கூப்பிடணும் அங்கே மெடிக்கல் காலேஜுக்குன்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணாங்க. ஆனால் எனக்கு அதில் ஒரு பயம் வந்தது. என்னென்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸை நம்பி போக முடியாது. அவர்கள் எல்லாம் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு கொஞ்சம் அவ்வளோ எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்மளை ஏதாவது கிண்டல் பண்ணி விட்டுருவாங்களோன்னு பயந்து சாரி நான் வரல விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அது தவறு. நான் போயிருக்கணும். அது என்னுடைய அச்சத்தின் காரணமாக நான் போவதை தவிர்த்துட்டேன் அந்த சமயத்தில்.